இந்த இங்க இருக்க கொடியை வேணா எடுக்கலாம். 2024 எடப்பாடியார் செங்கோட்டையில எடுத்துக்கூடிய கொடியை, ஜெயின் சாட் கோட்டையில் எடுத்தக்கூடிய கொடியை நீங்க தடுக்கவே முடியாது. போலீஸ்கார கஞ்சா வைக்கிறது தடுக்க மாட்டீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதை பண்ண மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களின் வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் 2 மாதம் 3 மாதம் தான். திமுக ஆட்சி வந்து 5 வருடம் ஆயிடுச்சு. 5 வருடம் முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் போகிறாங்க, முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, ஜெகன்மூர்த்தி இருக்கார், எல்லாம் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டம் இந்த மாவட்டத்துக்கோ இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கோ, அதாவது தமிழ்நாட்டுக்கோ எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி 5 வருடத்தை முடிச்சிருக்காங்கன்னா அது திமுக ஆட்சி தான். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். ஆகவே இன்றைக்கு அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்றைக்கு தாய்மார்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பின்னால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அனைத்துமே விலை உயர்வு. எதை பற்றி கவலைப்படாத ஒரு விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி வீச இந்த மக்கள் முடிவு பண்ணி விட்டார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் ஒரு ஆட்சி என்றால் ஏதாவது சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் திமுக விரும்பி 2021 யாருக்கு ஓட்டு போடல. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எந்த ஓட்டு போடல. நமக்கும் அவங்களுக்கும் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 3% கிடையாது, 1.5% தான் சரியா கணக்கு பார்த்தா. ஆகவே இந்த ஆட்சியை விரும்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வர வேண்டும் என்று விரும்பி ஓட்டு போடவில்லை. ஆகவே இன்றைக்கு அற்புதமான கூட்டணியை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அமைத்துள்ளார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சி தொடர்ந்து அம்மா இருக்கும்போது தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. அதே போல எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் அரும்பாடு பாட்டுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் நினைக்கிறது நடக்கும். கண்டிப்பாக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி தூக்கி வீசப்படும். எந்த மாற்று கருத்து அதில் கிடையாது. ஆகவே இன்றைக்கு இங்கே வரும்போது சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் ஜெகன்மோகன் பேச சொல்லிட்டு இருந்தார். வரும்போதெல்லாம் வழியிலெல்லாம் கொடியெல்லாம் நாங்கள் நிறைய பக்கம் வச்சோம், எடப்பாடியார் படம், அதே போல் பூவை மூர்த்தியார் அண்ணன் அவர் படம், ஜெகன்மூர்த்தியார் படம் எல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க, ஃப்ளக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாமே போலீஸ் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கே விடலை அப்படின்னாங்க. இங்கே இருக்க கொடியை வேணா எடுக்கலாம். 2024 எடப்பாடியார் செங்கோட்டையில் எடுத்துக்கூடிய கொடியை, ஜெயின் சாட் கோட்டையில் எடுத்தக்கூடிய கொடியை நீங்க தடுக்கவே முடியாது. போலீஸ்கார கஞ்சா வைக்கிறது தடுக்க மாட்டீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதை பண்ண மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களின் வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் 2 மாதம் 3 மாதம் தான். இந்த ஆட்சி திமுக தூக்கி வீசப்படும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார். நியாயமா எதிர்கட்சி ஒரு மீட்டிங் போட்டு ஆளுங்கட்சியோட கவனத்தை ஈர்ப்பாங்க. அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்காங்க. எதிர்கட்சி முடக்கூடிய அந்த நிலையை திமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். 3 மாதத்தில் நிறுத்தப்படும் என்று சொல்லி கண்டிப்பாக எது நடந்தாலும் 2024 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் திமுக எப்பவுமே ஓட்டு போடுங்க. அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாம் சொல்றாங்க, திமுக ஆட்சி. ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. கண்டிப்பாக நாம் ஒற்றுமையா இருந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பாடுபடுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் என்னை இங்கு அனுப்பிய புரட்சி எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி கூறி விடுவேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.